தக்காளி சாப்பாடு செய்ய போகிறோம். ஆயில் காஞ்சிருச்சு. ஒரு தக்காளி போடுறோம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். 2 நிமிஷம் வந்துருச்சு. தக்காளி சாப்பாடு கலர் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு நிமிஷம் தக்காளி வேக லைட்டாக அப்படி மூடி வச்சுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் வெந்துருச்சு. அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பட்டைத்தூள், மிளகாத்தூள், இப்போ இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டாச்சு. அடுத்து பட்டைத்தூள் போடுறோம். காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ நம்ம எல்லாம் போட்டுட்டோம். இப்போ அந்த இஞ்சி பூண்டு வாடையெல்லாம் பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சான்னு பார்த்துட்டு ஒரு கிளறிட்டு அது தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். 2 டம்ளர் 1 டம்ளர் அரிசி போட்டிருக்கோம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். இதில் 1 டம்ளர் போட்டிருக்கோம். அரிசியை ஊற வச்ச அரிசியை எல்லாத்தையும் கழுவிட்டு போட்டாச்சு. பெரிய டம்ளரில் 1 டம்ளர், அதில் ஒரு சின்ன டம்ளர் போட்டிருக்கோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு நெய் ஊற்றிட்டா தக்காளி சாப்பாடு வேலையே முடிஞ்சிச்சு. எல்லாத்தையும் ஒரு கிளறிட்டு இப்படி மூடி வச்சுக்கலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். வந்துருச்சு. இப்போ சாப்பாடு இறக்கி வச்சுட்டு அடுத்து இது கிரேவி செய்ய போகிறோம். அடுத்து தக்காளி சாப்பாடுக்கு கிரேவிக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச விட்டு தக்காளியும் கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. தக்காளியும் இது போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டு வணக்கி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் தக்காளி வேக வச்சுக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சான்னு பார்த்துட்டு அடுத்து அரைச்ச இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் வணங்கணும். இஞ்சி பூண்டு இதெல்லாம் அரைச்சி போட்டுக்கலாம். போட்டு இது ஒரு 5 நிமிஷம் வணங்கட்டும். அப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், பட்டைத்தூள் போட்டுக்கலாம். கிரேவிக்கு பட்டைத்தூள் போட்டுக்கலாம். தூள் போட்டுக்கலாம். கிரேவிக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். குழந்தைங்க இருக்கிறதுனால காரம் கம்மியாக போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு கொஞ்சம் ஒரு கிளறிக்கலாம். நல்லா அந்த பச்சை வாடையெல்லாம் போகட்டும் கிரேவிக்கு. ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இதெல்லாம் போட்டதெல்லாம் வணங்கிடுச்சுன்னு பார்த்துட்டு கறி போட்டு 10 நிமிஷம் அப்படியே வணங்க விடுறோம். எல்லாத்தையும் ஒரு கிளறிக்கலாம்.
கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம், காரத்துக்கு ஒன்றும் நல்லா இருக்கும். தேவையான அளவான உப்பா போட்டுக்கணும். கிரேவினால அளவான உப்பா போடணும். பத்து நிமிஷம் வணங்கட்டும். வணங்கிருச்சான்னு பார்த்துக்கலாம். இன்னும் இந்த பச்சை வாடையெல்லாம் இருக்கனால இன்னும் 5 நிமிஷமே நல்லா வணங்கட்டும். பார்த்துட்டு கிரேவி தண்ணி ஊற்றி 4-5 விசில் விட்டுறலாம். குழந்தைகளுக்கு மெல்ல முடியாதனால விசில் எச்சா விடணும். உங்களுக்கு எத்தனை விசில் வேணுமோ அத்தனை பார்த்து விட்டுக்கலாம். அஞ்சு விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். சாப்பாடு கிரேவியில் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்கள்லாம் சாப்பாடு சாப்பாடு நல்லா இருக்கா சுல்தானா? கறியெல்லாம் வெந்திருக்காடா? நல்லா இருக்கு. எல்லாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன்